ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 30 ஷேப்க்கு உண்டான கப் கேக் வந்து சென்னை அயப்பாக்கம் டு அடையார் வரைக்கும் எப்படி சேஃபாக ட்ராவல் ஆகி போச்சு அப்படின்றத பார்க்கலாம். கஸ்டமர் இந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுமே நான் ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட சொன்னது வந்து, மேம் நான் இருக்கிற லொக்கேஷனுக்கும் உங்கள் ஏரியாவுக்குமே வந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குப்பா. கப் கேக் வந்து சேஃபாக ட்ராவல் ஆகி வந்துடும். பட் ஆனால் இந்த ஷேப்பில் வச்சு கொடுக்கும்போதுமே வந்து கண்டிப்பாக வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ஹெவியாக இருக்குது அப்படின்னு கஸ்டமர்கிட்ட சொல்லியிருந்தேன். பட் கஸ்டமர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மேம் நீங்கள் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருங்க, அதை அரேஞ்ச் பண்ணுறது வந்து நீங்கள் எங்களுக்கு கைட் பண்ணுங்கள் மேம், நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கஸ்டமர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னபடியே நான் கேக்கையுமே பேக் பண்ணிவிட்டு 2 போர்டை ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துகிட்டு ஷேப்ஸை வந்து ஃபஸ்ட்டு நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஒரு ஷேப்புக்கு கீழேயுமே என்ன பண்ணேன்னா பெனில் வந்து ஒரு டாட் வச்சு கொடுத்துட்டோம். ஸோ அப்படி வச்சு கொடுக்கும்போது டேரெக்டாகவே வந்து கப் கேக் வந்து அவங்க அந்தந்த ஒரு டாட்டுக்கு மேலே வைக்கும்போது அந்த ஷேப் வந்து ஈஸியாக கிடச்சிடும் அப்படின்றதுனால அப்படியே ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு கப் கேக்கை எல்லாமே வந்து கப் கேக் உண்டான பாக்ஸ்லையுமே போர்டை வந்து ஒரு பேக்லையுமே போட்டு கஸ்டமருக்கு வந்து சேஃபாக டெலிவரி பண்ணியாச்சு. கஸ்டமர் வந்து அதை எல்லாமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.